கீழமை நீதிமன்றம் சார்பாக ஒரு 3-4 விஷயங்கள் இந்த ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே உங்களுக்கு டவுட்டு ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடுறேன். நம்பிக்கை, விடாமுயற்சி, சாதனை, வெற்றி நமதே, இப்படி ஒரு 4 பேஜா. 5வது பேஜ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 ப்ராக்டிக்கல்னு ஒரு 5வது பேஜ். இப்படி 5 பேஜில் உள்ளவங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலுக்கான கோச்சிங் கிளாஸ் அப்படின்றது கொடுத்தோம். அதை பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம். இந்த பேஜில் ஒரு கிளாஸும், அப்புறம் 2ஆம் கட்டமாக இந்த 5 பேச்சையுமே மொத்தமாக சேர்த்து சங்கமம் 2.0 சொல்லி அதை சங்கமிக்க விடலாம் அப்படின்ற மாதிரி 2வது கட்டமாக கொண்டு போனோம். இதுதான் கான்செப்ட்டு. அப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பல நபர்கள் அதில் வந்து ஜாயின் பண்ண விட்டுட்டாங்க, தவற விட்டுட்டாங்க சங்கமம் 2.0. ஓகேங்களா? பட் இப்போ வந்து நமக்கு நாட்கள் நெருங்க வருது. அடுத்த அப்டேட்லாம், அஃபிஷியல் அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது நமக்கு தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப சங்கமம் 3.1 சொல்லி நியூ பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தோம். அது நாளைக்கு கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன டவுட்னா, சங்கமம் 2.0 இருந்து வரணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க? தேவையில்லை. சங்கமம் 2.0 இருந்தவங்க அப்படியே அதிலே இருந்துக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்பிக்கை, விடாமுயற்சி, சாதனை, வெற்றி நமதே, செப்டம்பர் 2025 இந்த 5 பேஜில் உள்ளவங்க, இந்த மாதிரி நான் சங்கமம் 2.0 பெண்டிங் கிளாஸ்லாம் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சங்கமம் 3.0 பேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மகி அகாடமி சார்பாக ஜோனல் வைஸ் பிரித்தோம் பார்த்தீங்களா? சென்னை, திருச்சி, ஈரோடு, மதுரைனா அதாவது மானாமதுரை. ஓகேங்களா? இப்படி 4 ஜோனலாக பிரித்து அதில் 2 ஸ்டேஜை, அதாவது 2 கட்டமாக நம்ம போய் ப்ராக்டிக்கல் வந்து டேரெக்டாகவே போய் சொல்லி கொடுத்து இது பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மாடல் ப்ராக்டிக்கல் மாதிரி நம்மளே வைக்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி பிளானில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மானாமதுரை, நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு முந்தைய நாள் தான் ஈரோடு, அங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது 2 ரவுண்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. திருச்சியும் சென்னை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் நடத்த போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் அந்த செகண்ட் ரவுண்டில் வந்து டோட்டலி 100% ஃப்ரீ ப்ராக்டிக்கல் கோச்சிங் வித் டெஸ்ட்டு. ஃப்ரீ. ஓகேங்களா? இதே மாதிரி தான் மானாமதுரைக்கும் அண்டு ஈரோடுக்கும் ஃப்ரீ கோச்சிங் வித் டெஸ்ட்டு ஃப்ரீயாக தான் போச்சு. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரவுண்டு சென்னைக்கு வைக்கலையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அங்கே நமக்கு இப்போ அந்த பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சு. சென்னை பக்கம் நமக்கு வர்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. வேணும்னா பார்க்கலாம், டைம் கிடச்சா பார்க்கலாம். ஓகேங்களா? சென்னை ஐடியா இப்போ கிடையாது. புதுசாக இப்போ தான் உங்கள் வீடியோவே பார்க்குறேன், இல்லாட்டி நான் பார்த்தேன், பட் நான் திருச்சி ஃபஸ்ட் ரவுண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் ரவுண்டு வரலாமா, நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா கேட்டால் அவங்களும் வந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் தான் என் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துக்கோங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹைகோர்ட் போத் ரெக்யூர்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, இதுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நைட்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரம்பித்தோம். அதனால் யாருக்கும் சொல்ல முடியல. ஸோ அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வீக்லி சண்டே கிளாஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதியிலேருந்து ஒரு நியூ பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வரக்கூடிய சண்டேலேருந்து. ஸோ எவ்ரி வீக் சண்டே நீங்கள் வந்துக்கலாம்.